நத்தத்தில் தீ தொண்டு நாள் வார விழா. நத்தம் ஏப்ரல் 16. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அரசு மருத்துவமனையில் நத்தம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை நிலைய அலுவலர் அம்சராஜன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் தீ தடுப்பு குறித்த செய்முறை விளக்கம் அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் நத்தம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக ஜெயிலானி. நன்றி, வணக்கம். செய்வோம். அது குறித்த விழிப்புணர்வு அறிவுரைகள். சிறப்பான சிறிய கவனக்குறைவே பெரும் தீவிரத்திற்கு காரணம். எரிவாயு அடுப்புகளை பற்ற வைக்க பொறி ஏற்படுத்தும் கருவியை பாதுகாப்பானது. எளிதில் தீப்பற்றும் பொருட்களையும் துணிகளையும் அடுப்பிலிருந்து தூரமாக வைக்கவும். தளர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சமையலறையில் சமையல் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சமையல் அறையில் எரிவாயு சிலிண்டர்களை எளிதில் கையாளக்கூடிய இடத்தில் வைக்கவும். நெரிசலான இடத்திலும் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் சமையல் முடிந்த பின்பும் அடுப்பு அணைக்கப்பட்டதா என்பதை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் சமையல் முடிந்ததும் எரிவாயு சிலிண்டர்கள் ரெகுலேட்டரை அணைத்து வைக்கவும். குழந்தைகள் சமையலறையில் விளையாட அனுமதிக்காதீர்கள். எரிவாயு அடுப்பில் பாத்திரங்களை வைத்துவிட்டு பிற செயல்களில் தொலைபேசி பேசுவது, கைபேசி உபயோகிப்பது, தொலைக்காட்சி பார்த்தல் போன்ற கவனக்குறைவான செயல்களில் ஈடுபடாதீர்கள். ஆண்டுக்கு ஒரு முறை சமையல் எரிவாயு ரப்பர் டியூப்பை கண்டிப்பாக மாற்றம் செய்யவும். சமையலறையிலிருந்து வெளியேறும் முன் அதிக கவனமாகவும் எச்சரிக்கையும் தேவை. அகல் விளக்கு, மெழுகுவர்த்தி, கொசுபத்தி போன்ற சொல் வகைகளை பாதுகாப்பாக பயன்படுத்துங்கள். அவசர காலங்களில் தப்பித்து வெளியேறும் வழிகளில் தடைகளை ஏற்படுத்தாதீர்கள். நீங்கள் பணிபுரியும் தொழிற்சாலை, நிறுவனங்கள், அடுக்குமாடி, தங்கும் விடுதிகள் ஆகியவற்றில் அவசர கால வெளியேறு வழிகளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். தீயணைப்பான் தீயை அணைப்பதற்கு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். எளிதில் தீப்பற்றிக் கொள்ளும் ரசாயன பொருட்களை இல்லங்களில் சேமித்து வைக்கக்கூடாது. உங்கள் ஆடையில் தீ பற்றி கொண்டால் ஓட வேண்டாம், தரையில் விழுந்து பொருளுங்கள். உங்கள் உடம்பில் தீ காயங்கள் ஏற்பட்டால் உடனே குளிர்ந்த நீரை காயத்தின் மீது ஊற்றுங்கள். உடனே மருத்துவரிடம் செல்லுங்கள். சாலையில் செல்லும் நோயாளி ஊர்தி மற்றும் தீயணைப்பு ஊர்திகளுக்கு வழிவிடுங்கள். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடந்த 1 மாத காலமாக தீயணைப்பு மீட்பு துறையின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான முறையில் வருமுன் காத்தலின் அடிப்படையில் இந்த சோதனை முயற்சி ஏற்பட்டு வருகிறது. மூன்று வகை இருக்கும், ABC அப்படின்னு சொல்லிட்டு. அது 4 வகை இருக்கும் ஃபயர்ல. A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ், D கிளாஸ் சொல்லிட்டு 4 வகை இருக்குது. A கிளாஸ் என்றால் எரிந்து சாம்பலாகக்கூடிய ஃபயர். B கிளாஸ் என்றால் பாயிலிங், எண்ணெய் ஐட்டங்கள்ல இருக்குல்ல அந்த ஃபயர். C கிளாஸ்னா கேஸ். D கிளாஸ் என்பது மெட்டல் ஃபயர். இந்த 4 வகை கண்டிப்பாக எல்லா எக்ஸ்டிங்யூஷர் எல்லா அரசு துறை அலுவலகம் சரி, வீடுகள் வரைக்கும் இது கண்டிப்பாக வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே. இப்போ வரக்கூடிய எலக்ட்ரிக் வாகனங்கள்ல இருந்து எல்லா இடத்துலையும் ஃபயர் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆரம்ப கட்ட ஃபயரை இந்த எக்ஸ்டிங்யூஷர் வச்சு கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம், அணைக்க முடியும். ஆனால் அது எப்படி பயன்படுத்துறதுன்னு நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு கம்மியா இருக்கு. கண்டிப்பா இந்த வெயில் காலங்கள்ல அரசு மருத்துவமனைகள் எல்லா இடத்துலயும் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆரம்ப கட்ட ஃபயரை கண்டிப்பா இந்த எக்ஸ்டிங்யூஷர் வச்சு நம்ம அணைக்க முடியும். ஆமா சார். இது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இது எப்படி பயன்படுது என்று நிறைய பேருக்கு இருக்குல்ல. எடுக்கிறதுக்கு முன்னாடி கிரீன் கலர்ல இந்த முள்ளு இருக்கான்னு பார்க்கணும்.